திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. நன்றியின் பழியினை செலுத்திடவாருமே, நன்றியின் பழியினில் கலந்திடவாருமே. குருகுலமே வருக, எங்கள் இறை மக்களே வருக. உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. தன் உடலை உணவாகவும் தன் இரத்தத்தை பானமாகவும் கையளித்த கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிற்கு வந்துள்ள அன்புள்ளங்களை இம்மறை நிகழ்வு கொண்டாட்டத்திற்கு இனிதே வரவேற்கின்றோம். இவ்வுலகின் மீது இறைவன் கொண்ட மேலான அன்பை இவ்விழா நமக்கு எடுத்துரைக்கிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளிய பலன் தருவதில்லை என்று தன் உயிரையே கையளித்து உடலாலும் இரத்தத்தாலும் நமக்கு வாழ்வளித்த கிறிஸ்துவை
இந்த நற்கருணையில் நாம் உண்கிறோம். நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்று. நற்கருணை நம்பப்பட வேண்டியது, அனுபவித்து வாழப்பட வேண்டியது. விளை நிலத்தின் கோதுமை அப்பமும் விவசாயியின் வியர்வையின் பலனான திராட்சை ரசமும் கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுவது எப்போது? இறை பிரசன்னம் நற்கருணையில் வீற்றிருக்கிறது என்ற நம்பிக்கையை பெறும்போதுதான். கல்வாரி பலிக்கும் திருப்பலிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கல்வாரி பலியில் இறைவனின் ஊனுடல் பலியாகிறது. திருப்பலியில் இறைவனின் திருவுடல் உணவாகிறது. நாம் அனைவரும் நற்கருணையை நம்புகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இறைத்தன்மையை வாழ்வாக்குகிறோமா என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்பதற்கு தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கத்திருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோ தந்தையாய் இறைவனின் மாட்சி இருப்பவர்
ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 2-3, மேலும் 14-16 நிறைவாக. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்து கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. வழி என் வழியின் ஒளி நீரே ஏசையா, நீரே ஏசையா. என் வாழ்வின் வழி, என் வழி, என் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. என் வாழ்வின் வழி, என் வழி, என் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. உயிரே இறைவா, உன்னருளின்றி நான் ஏது, உன்னருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழி, என் ஒளி,
என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையா, என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. நீரோடையா, என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. அன்பே இறைவா துணையா வருவார். அன்பே இறைவா துணையா வருவார். உயிரே உறவே என் இறைவா, உயிரே உறவே என் இறைவா. என் வாழ்வின் வழி, என் வழி, என் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீ இருக்க பயமே இல்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீ இருக்க பயமே இல்லை. அன்பே இறைவா அரணாய் வருவார். அன்பே இறைவா அரணாய் வருவார். உயிரே உறவே என் இறைவா, உயிரே உறவே என் இறைவா. என் வாழ்வின் வழி, என் வழி, என் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. உயிரே இறைவா உன்னருளின்றி நான் ஏது, உன்னருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழி, என் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. என் வாழ்வின் வழி, என் வழி, என் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீர் ஏசையா. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 17 முடிய. சகோதரர் சகோதரிகளை, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகுக்கு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செல்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித பதுவை நகர் புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து நாம் அனைவரும் மகிழ்கிறோம். இன்றைய தலைப்பு நமது பாதுகாவலர் நற்கருணையின் ஆற்றலை உலகறியச் செய்தவர் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். அதானே? நற்கருணைனா என்ன படிச்சிருப்பீங்கல்ல? ஆண்டவருடைய திருவுடல். மறைக்கல்வி வகுப்பில் நற்கருணை என்றால் என்ன மறைக்கல்வி வகுப்பில் படிச்சிருப்பீங்கல்ல? தெரியாது, அப்படித்தானே?
இறை இயல்பும் மனித இயல்பும் அப்பரச குணங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய அருள் அடையாளமே நற்கருணை. இந்த நற்கருணை என்று சொல்லுகிற போது நாம் ஒவ்வொருவரும் இறைவனது உடல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளுகிறோம். சாதாரணமாக ஒரு சாம்பல் அதை அர்ச்சிக்கிற போது, ஜெபிக்கிற போது, ஆவியின் வேண்டுதலால் அதை ஆசிரை நிரப்புகிற போது அது விபூதியாக மாறுகிறது. நெற்றியில் எடுத்து பூசிக்கொள்கிறோம், ஒரு புனித பொருளாக மாறுகிறது. சாதாரண சாம்பல். நீங்கள் உங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய இந்த கயிறு, மஞ்சள் கயிறு, சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு, அது ஜெபம், அதற்கு உரிய வகையில் ஆண்டவரது வல்லமையை, ஆற்றலை, ஆசிரை, ஜெபத்தை அதில் மீது பொழியப்படுகிற போது, அர்ச்சிக்கப்படுகிற போது, ஆசீர்வதிக்கப்படுகிற போது என்னவா மாறுது? திருமாங்கல்யமாக மாறுகிறது. சாதாரண கயிறு. இவ்வாறு ஒரு கட்டிடம், சாதாரண ஒரு கட்டிடம், அது கோவிலாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம். அதை கோவில் என்று கொண்டாடுகிறோம். கோவில் என்று கொண்டாடுகிற போது இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்லுகிறோம். கட்டிடம் ஆலயமாக மாறுகிறது. இதே போன்றுதான் சாதாரண அப்பம் நற்கருணையாக உருவெடுக்கிறது, நற்கருணையாக மாறுகிறது. நற்கருணை என்று அழைக்கிறோம். இறைவனது உடல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை நாம் ஒவ்வொருவரும் ஆமேன் என்று சொல்லி வாங்கி உட்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் அதை வாங்குகிற போது, பெற்றுக்கொள்ளுகிற போது அதற்கு தருகிற பதில், நானும் இதே போல வாழ விரும்புகிறேன், இதே போல நானும் இருக்க விரும்புகிறேன் என்று ஆமேன் என்று சொல்லுகிறேன் என்பதை நாம் அனைவரும் அறிக்கையிடுகிறோம், ஆமோதிக்கிறோம். அங்கே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இறைவனை என்னுள் ஏற்றுக்கொள்கிறேன் ஒன்று. இரண்டாவது, இறைவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு இசைவு தெரிவிக்கிறேன். இல்லையா? இதுதான் உண்மை. நம்முடைய பாதுகாவலர் புனிதர் மத்தியில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய முறை. ஆனால் அவருடைய பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோணியார் நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்ற நிலையில் அங்கே ஒரு போட்டி நிகழ்கிறது. அவருடைய வாழ்க்கையில் பதிவில் ஒரு போட்டி நிகழ்கிறது. யார் அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டில் சேர்ந்த போர்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் கில்லார்டு அப்படிங்கிற ஒருத்தன், நீ நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா, நான் குடும்பத்தோடு நான் ஏற்றுக்கிறேன், நற்கருணையில் இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை நீ நிரூபித்தால் சவால் விடுகிறான். அவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் இல்லை என்பது எனது நம்பிக்கை, ஆனால் இருக்கிறார் என்பதை நீ என்ன செய்யணும், நிரூபிக்க வேண்டும், முடியுமா? சவால் போடுறேன், போட்டி போடுறேன். நான் 2 நாள் நான் உனக்கு தருகிறேன், 2 நாள் தவணை தருகிறேன், 2 நாள் நான் காத்திருக்கிறேன். ஆனால் சும்மா இல்லை, நான் ஒரு கழுதையை கூட்டிகிட்டு வருவேன். அந்த கழுதையை சாப்பாடு போடாமல் 2 நாள் நான் சாப்பாடு போடாமல் பட்டினியாக போட்டிருப்பேன். அதை எனது கழுதை நீ நம்புகிற நற்கருணையை வணங்கினால் குடும்பத்தோடு நான் கிறிஸ்துவை கத்தோலிக்க திரு அவையில் உறுப்பினராக என்னையே நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மாறுகிறேன். இதான் சவால். பட்டினி போடுவாராம். பட்டினி போட்டுட்டு அதற்கு வேண்டிய தீனியை வைப்பாராம். நீ 2 நாள் பட்டினியை கிடக்கிற கூறுதலுக்கு உனக்கு நான் தீனியை ஒரு பக்கம் வைக்கிறேன், நற்கருணையும் கொண்டுக்கிட்டு வா. எதை தேடி செல்லுகிறது? வணங்கினால், நற்கருணையை வணங்கினால் நாள் குறிக்கப்படுகிறது. 2 நாளுக்கு முன்பு அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய கதாநாயகர் என்ன செய்கிறார்? நல்லா வேண்டுகிறார், ஜெபிக்கிறார். இந்த ஜெபம், தபம் இவைகள் வழியாக திருப்பலியை காலையை நிறைவேற்றிவிட்டு அவர் சொன்னது போல, நிர்ணயித்தது போல, அவர்கள் தீர்மானித்தது போல அவன் கழுதையை, பட்டினி போட்ட கழுதையை அழைத்து வருகிறான். அழைத்து வருகிற போது அதன் ஒரு பக்கம் கொள்ளு, அவனுக்கு பிடிச்ச, கழுதைக்கு பிடிச்ச கொள்ளு அவிச்சு வச்சிருக்கிறான் ஒரு கூடை நிறையா. இன்னொரு பக்கம் இவர் அந்தோணியார் போகிறாரு, நற்கருணையோடு போகிறார்.
நற்கருணையோடு சென்றவர் அங்கே அந்த கழுதையின் முன்பாக சொல்லுகிறார், ஓ பகுத்தறிவில்லாத ஜீவனே, உயிரே, ஜந்துவே, நான் ஒரு தகுதியற்ற நிலையில் நான் இருக்கிறேன். என் கையில் இருக்கும் உன்னை உண்டாக்கியவர், இந்த உலகையே படைத்தவர். நீ இங்கு வந்து நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ இங்கு வந்து உன் கடவுளை விழுந்து அவரை வணங்கி ஆராதிப்பாயாக. இந்த சாட்சியத்தை வழியாக, இந்த உனது சாட்சியத்தின் வழியாக நற்கருணையில் இருக்கும் இயேசுவுக்கு எல்லா படைப்புகளும் அடக்கம் என்பதை இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அனைவரும் உணர்வார்களாக என்று சொல்லுகிறார். கழுதையின் முன்பாக சொல்லுகிறார். இந்த படைப்பு முழுவதிலும் இந்த நற்கருணையின் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அடக்கம், இதை வணங்கு என்று சொல்லவுடன் அது வணங்குகிறது. நற்கருணையை ஒரு கழுதை வணங்குகிறது. அவருடைய வாழ்க்கையில் பதிவில் நாம் பார்க்கிறோம். அது கேள்விப்பட்டிருப்போம், நிறைய புதுமைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நற்கருணையின் வழியாக ஆற்றலை உலகறிய செய்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உறுதிப்பட, ஆற்றல் பட எல்லோருக்கும் அறிவித்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார். இந்த நற்கருணை என்று சொல்லுகிற போது, ஒன்று, இயேசுவின் கல்வாரி பலியை நினைவு கூறுவது. அதை முன்னுரையில் வாச்சாங்க. இயேசுவின் கல்வாரி பலியை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த காலத்தில் மன்னாவை உண்டார்கள். இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லியது, இந்த மன்னா என்பது கடவுளின் வார்த்தையின் வழியில் ஒவ்வொருவரும் வாழுகிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழுகிறான். வாக்கு மனித உரு எடுத்தது, மனு உரு எடுத்தது, மனிதனானார் என்று நாம் அனைவரும் பார்க்கிறோம். ஆக இந்த கல்வாரி பலி வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை, அவர் பட்ட கஷ்டம், இதெல்லாம் துன்பம், துயரம், சிந்திய இரத்தம், பாடுகள், இவைகளை நினைவு கூறுவதுதான் முதல் நிலை. அப்பத்தை வாங்குகிற போது, நற்கருணையை பெற்றுக்கொள்கிற போது நாம் கல்வாரி பலியை நினைவு கூற வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறது. இரண்டாவதாக, இந்த நற்கருணையினுடைய இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு பிரசன்னத்தை நாம் அனைவரும் உணர்கிறோம். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில், புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இந்த நற்கருணையினுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த பிரசன்னம் வழிநடத்தி செல்லுகிறது. இறை பிரசன்னத்தை தருகிறது, இறை வல்லமையை தருகிறது, இறை ஆற்றலை தருகிறது. ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. ஆற்றலோடு, சக்தியோடு, துணையோடு தீமையை வெல்வதற்கு வழிகாட்டுகிறது. இறை பிரசன்னம், கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு வாழுகிறார் என்பதை இந்த நற்கருணை எடுத்து காட்டுகிற வகையில் பிரசன்னத்தை உணர்கிறோம். கடவுளுடைய உடன் இருப்பை. ஏன்னா கடவுளுடைய பெயரை என்னது? இம்மானுவேல். என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதயத்தை கோவிலாக்கி இந்த கோவிலில் நான் குடியிருக்க விரும்புகிறேன் என்று கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலில் நாம் வாசிக்கின்றோம். அப்படின்னா கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக, அந்த பிரசன்னத்தில் வாழுகிறவர்களாக, சுவைப்பவர்களாக இருப்பதை இந்த நற்கருணை நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக, இந்த நற்கருணையின் வழியில் வாழ்பவர்களாக ஒவ்வொரு முறையும் நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிற போது ஆமென் என்று சொல்லி, அதற்கு இதன் வழியில் நான் வாழ்கிறேன், வாழ விரும்புகிறேன், ஆசிக்கிறேன், இசைவு தருகிறேன் என்பதை நாம் மூன்றாவது நிலையாக எடுத்துச் சொல்லுகிற, அழைப்பு விடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொருத்தரும் வாழணும், நற்கருணையின் வழியில் வாழ வேண்டும். நற்கருணையின் வழியில் வாழ்வது என்பது எப்படி வாழ்வது? நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையை வழியில் வாழ்வதற்கு விரும்புகிறோம். அப்படின்னா, அதாவது இயேசு சபையை சேர்ந்த, அதாவது தலைவர் 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம்
6ஆம் தேதி ஜப்பானில் ஹிரோஷிமா நகரில் அங்கே அணுகுண்டு வீசப்பட்டு நிறக்குறைய ஒரு 80,000 நபர்கள் உயிர் போகிறது. அங்கே இயேசு சபையினுடைய இளம் குறும்படம் ஒன்று அங்கே இருக்கிறது. அது மட்டும், அந்த குறும்படம் மட்டும் தப்பிக்கிறது. அந்த குண்டு மலையில் இருந்து, அந்த அணுகுண்டு நிலையிலிருந்து இந்த குறும்படம் மட்டும் தப்பித்துக் கொள்கிறது. அங்கே இயேசு சபை தலைவராக இருக்கக்கூடிய அருட்திரு பேத்ரோ அருட்பே அங்கே தலைவராக, அங்கே பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பூச வைக்கிறாரு. அவருடைய அந்த குறும்படத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையாக மாறுகிறது. அந்த குறும்படத்தில் எங்கே பார்த்தாலும் அடிபட்டு, அங்கே கைகால் இழந்து, பார்வை இழந்து, உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் அங்கங்கே குற்றியுறும் குலையுறுமாக மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி கரங்களை விரித்து, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று கரங்களை உயர்த்துகிற போது கரங்களை விரிப்பதற்கு மனம் வரவில்லை. அவருடைய வாழ்க்கையில் பதிவு பண்றார். ஏன் மனசு வரல? காயப்பட்ட கடவுள். யாரு? நற்கருணை என்பது யாரு? காயப்பட்ட கடவுள். காயங்களால், அங்கே நமது காயங்களால் நம்மை மீட்ட கடவுள், துன்புறுகிற கடவுள், இரத்தம் சிந்திய கடவுள். இப்படிப்பட்ட கடவுள் காயப்பட்ட உங்களை எப்படி குணமாக்க முடியும், இவரிடம் எப்படி தேட முடியும் என்ற ஒரு உணர்வு அவரிடம் எழுந்ததால், காயப்பட்ட கடவுள் எப்படா கொடுக்க முடியும்? நீனே காயப்பட்டு நிற்கிறிய, நீயே ரத்தம் சிந்தி நிற்கிறிய, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அங்கே எழுந்ததாக அவர் பதிவு செய்கிறார். எப்படி சொல்ல முடியும் மக்கள்கிட்ட போய்? ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தியார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக வாழ்வு தந்தார். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் காயப்பட்ட மனிதர்கள் மத்தியில் இந்த காயப்பட்ட கடவுளை கிறிஸ்துவின் திருவுடல் இரத்த பெருவிழாவாக அங்கே காட்டப்படுகிற போது மனம் வரவில்லை. அதுதான் உண்மை. நல்லா ஏசி போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம என்ன செய்வோம்? நற்கருணாதரை போய் வணங்குவோம். உண்மையா இல்லையா? நல்ல ஏசி போட்டு கோயிலில் போய் நல்ல ஏசியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் துன்புறுகிற காயப்பட்ட அந்த நமக்காக ரத்தம் சிந்திய கடவுளை, அங்கே துன்புறுகிற கடவுளை வணங்குவதற்கு நம்ம நல்ல ஜாலியாக, நல்ல இதமாக, நல்ல வசதியாக வணங்க விரும்புகிறோம். அதன்படி நற்கருணையின் வழியில் வாழ விரும்புகிறோமா? நற்கருணையின் வழியில் நாம் ஒவ்வொருவரும் வாழ விரும்புகிறோமா? நற்கருணையின் வழியில் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ்வது? நற்கருணையின் வாழ்க்கையில் நம்ம எப்படி எடுத்து சொல்வது? நற்கருணை முத வாங்கியிருக்கிறா, என்னடா அந்த நற்கருணை பெற்ற சிறுவர்களை பார்த்து, ஒருவனை பார்த்து நற்கருணையை முதலில் பெற்றிருக்கிறாய், எப்படிடா இருந்துச்சு சாமி? சப்புன்னு இருந்துச்சு சாமி. எப்படி இருந்துச்சு? சப்புன்னு இருந்துச்சு. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். சும்மா ஏனாதானோ என்ன சொல்லிட்டு நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏனோ தானோ என்று நற்கருணையை வாங்குகிறோம் என்றால் எப்படி வாழ வேண்டும்? தன்னையே தர வேண்டும், தன்னையே வழங்க வேண்டும், தன்னையே கொடுக்க வேண்டும், அடுத்தவர்கள் நலனில் அக்கறைப்பட வேண்டும், அடுத்தவர்கள் நலனில் ஒவ்வொருவரும் அக்கறைப்பட்டு அவர்களுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும். சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய விஷயம்லாம் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்லவில்லை. சின்ன விஷயம் நல்லா கேட்டுக்கிறங்க. ஒரு 108 வண்டி சத்தம் எழுப்பி கொண்டு செல்லுகிறது. அடிக்கடி டவுனில் இருந்தோம்னா தெரியும், இவங்கெல்லாம் நகரப்புறத்தில் இருக்கிறாங்க சாமி, அடிக்கடி அந்த சத்தத்தை கேட்பாங்க. இந்த பகுதியில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு 108 வரும். நான் இருந்து ஏற்கனவே டவுனில் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் போனோம்னா 108 கதறி கொண்டு செல்லும். இப்படி ஒரு இல்லத்திற்கு நான் சந்திப்பதற்காக சென்றிருந்த போது அங்கே இருந்த சிறுமி திடீரென ஒரு 108 அந்த இல்லத்தில் அருகில் இருந்த சாலையின் வழியாக சத்தமாக கடந்து சென்ற போது அந்த வண்டியின் சத்தத்தை கேட்டு அந்த சிறுமி முழங்காலில் இருந்து, ஆண்டவரே இந்த வண்டியில் போகிறவங்களை காப்பாற்று, இந்த வண்டியில் போகிறவங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியல, இந்த வண்டியில் போகிறவங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். யாருன்னு தெரியாது, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது,
விபத்து என்பது விபத்தா, வியாதியா, அல்லது பிணியா, நோயா, ஒரு முதுமையா, எந்த அடிபட்டாராம், யார் தூக்கிட்டு போறா, சொந்தமா பந்தமா எதுவும் தெரியாது. ஆனால் அந்த சிறுமி முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து அது வேண்டுகிறது. ஏம்மா, இது யாரும்மா உனக்கு கற்றுக் கொடுத்தா? எங்கள் அப்பா அம்மா. எங்கள் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம அடுத்தவங்க துன்புறுகிற போது, அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிற போது, அடுத்தவர்கள் இவ்வாறு கண்ணீர் சிந்துகிற போது ஆறுதலாக நிற்பது சாதாரண ஒரு சின்ன காரியம். இதில் இதுக்கு காசு செலவழிக்கணும் தேவையில்லை, பணம் செலவழிக்கணும்னு தேவையில்லை. அடுத்தவர்கள் நலனில் நாம் அன்பு காட்டுவதும், உறவு பாராட்டுவதும், அக்கறைப்படுவதும் இந்த நற்கருணை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எப்படிதான் நற்கருணையில் வாழுகிறோம், இந்த உட்கொள்ளுகிறோம் அப்படின்னா இதன்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அதன் பிறகு இதை கேட்ட பிறகு தான் நான் என்னைக்காவது ரோட்டில் பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு அவண்டி வேண்டிக்கிடுவேன், ஒரு பரலோத்து மந்திரம், அப்போ அவங்கள காப்பாற்ற ஆண்டவரே. நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்தோம்னா வகுத்து வலி நமக்கு வந்தால் தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு வந்தால் தெரியாது. காது குத்துனா வலிக்கும், மூக்கு குத்துனா என்ன செய்யும், வலிக்குமா? முதுகுல குத்துனா எங்கே வலிக்கும்? எங்கே வலிக்கும்? முதுகுல குத்துனா எங்கே வலிக்கும்? முதுகுல குத்துனா பின்னாடி நம்மளை இல்லாது பொல்லாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி நம்ம மேலே காயப்படுத்துகிற போது, எல்லாவற்றும் தூற்றுகிற போது, நாம் நம்மை விழுத்தாட்டுகிற போது எங்கே வலிக்கும்? ஆனால் காது குத்துனா, மூக்கு குத்துனா அது காயம் ஆறி போயிடும், வலிச்சாலும் அது சரியாக போயிடும். ஆனால் பின்னால் குத்துனா, முதுகில் குத்துனா ஒவ்வொருவரையும் அது மாறாது, அந்த காயம் உள்ளத்தில் அது பதியும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நற்கருணையின் வழியில் வாழ்வது என்பது அடுத்தவர்கள் வாழ இன்றைய நற்கருணை ஆண்டவராக இயேசு சொல்கிறார், எனது இரத்தத்தை பருகுகிற போது, என்னுடைய உடலை உட்கொள்ளுகிற போது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், நான் என்னையே உங்களுக்கு தருகிறேன். அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வது என்பது இயலாது. ஆனால் அதனுடைய உட்பொருள், நமக்கு தருகிற சிந்தனை, செய்தி, இந்த நற்கருணையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற அடுத்தவர்களை அன்பு காட்டுவது, அடுத்தவர்கள் நலனில் அக்கறை காட்டுகிற வகையில் எனது வாழ்வை அமைத்து கொள்வது என்பதை பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் வாசிப்பீங்களா? புரட்டி வாசிக்க தெரியுமா? ஒரே ஒரு வசனம் மட்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 13. எத்தனை பேர் நற்செய்தி கொண்டாந்துருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நற்செய்தி கொண்டாந்துருக்கிறவங்க இந்த முன்னாடி மட்டும் கொண்டாந்துருக்கிறாங்க. இங்கிட்ட ஆம்பளைங்க இல்லை, பரவாயில்ல. உங்கள் சாமியார் நல்லா பயிற்றுவித்திருக்கிறார். இன்னும் அதிகமாக ஆலயத்திற்கு வருகிற போது நற்செய்தியோடு வாருங்கள், விபிலியத்தோடு வாருங்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 13:16 வாசிங்க பார்க்கலாம் யாராவது. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. பலி செலுத்துகிறோம், நம்மளை வெட்டி பலியிடணும், ரத்தம் சிந்தனும் சொல்லல. என்ன சொல்றாரு? நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீ பேசினாலும் நன்மை செய்யணும், அடுத்தவங்களை விழுத்தாற்றுறது இல்லை, அடுத்தவர்களை காப்பாற்ற வேண்டும். இவ்வகை அதுவே பலி. நீ நன்மை செய்தாலே அதுவே பலியாக இருக்கிறது. திருப்பலி என்று சொல்லுகிறோம். பலி என்று சொல்லுகிற போது நன்மை செய்ய, பகிர்ந்து வாழ, இருப்பதை கொடுக்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய, அடுத்தவர்களுக்கு தன்னையே தர, இதுதான் நற்கருணையின் வழியில் உட்கொள்ளுகிற நாம் இந்த பலியில் ஈடுபடுகிறோம் என்றால் நற்கருணையின் ஆற்றலை இந்த புனிதரை எடுத்து காட்டுவது போல நாமும் எடுத்து காட்டுகிறோம். அம்மாவிட்ட கேட்குறான் பையன், ஏம்மா இல்லை, அந்த அம்மா பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா என் கண்ணு பார்வை போச்சுன்னா என்னப்பா செய்வேன்? நான் மருத்துவமனைக்கு உங்களை தூக்கிட்டு போவேன், நல்ல மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போவேன். சரி, அங்கேயும் போய் எனக்கு பார்வை கிடைக்கல, சரியாக போச்சு, கண்ணு பார்வை போச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்?
நல்ல சிறப்பான மருத்துவமனை, உங்களை பற்றி நல்ல அறிந்து தெரிந்து பெரிய நல்ல மருத்துவமனையில் நல்ல நல்ல இதற்கென்று பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுவேன். அங்கேயும் போய் பார்வை கிடைக்கலைனா ஏதாவது வெளிநாட்டு டாக்டரை கூப்பிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்வேன். சரி, அங்கேயும் போய் பார்வை கிடைக்கலாம், என்னடா பண்ணுவேன்? என்னம்மா ஒரே இதாக போச்சு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்ப்பேன். சரி, அங்கேயும் போய் கிடைக்கல, முயற்சி பண்ணுற நல்ல மருத்துவர்களை அழைகிறாய், தேடுகிறாய். சரி, அப்படின்னா என்னடா செய்வேன்? உங்களை வச்சு கடைசி வரையும் காப்பாற்றுவேன். கஞ்சி ஊற்றி நல்லா சாப்பாடு போட்டு உங்களுக்கு நல்லா சபரச்சீனா செய்து நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். கேட்டுட்டு அவன் கேட்குறான், திருப்பிக்கிட்டு கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா? ஏம்மா, நீ இவ்வளோ நேரம் என்னோட கேட்டிய, ஏன் கண்ணு பார்வை போச்சுன்னா நீ என்னம்மா செய்வ? ஏன் கண்ணு எனது பார்வையை இழந்து விட்டால் நீ என்ன செய்வாய்? உடனே சொல்றா, தீர்க்கமாக சொல்லுகிறாள், என் கண்களை உனக்கு நான் தருவேன். நீங்க கொடுப்பீங்களா? யாராவது ஒரு கிட்னி கேட்குறாங்கன்னா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அப்புறம் என்ன அன்பு, அப்புறம் என்ன தியாகம், அப்புறம் என்ன ஒற்றுமை, அப்புறம் என்ன உறவு? நற்கருணையின் வழியாக நாம் எவ்வாறு எடுத்து காட்டுகிறோம்? ஒரு தாய் தனது மகன் கேட்ட அதே கேள்விக்கு அவன் சொல்லவில்லை, எனது கண்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அவள் சொல்லுகிறாள், தாய் சொல்லுகிறாள், உனக்கு என் கண்களை தானமாக பார்வை பெற எனக்கு கண்களை கொடுப்பேன். இதுதான்டா உயர்ந்த அன்பு, தியாகம். இதுதான் நற்கருணை எடுத்து காட்டுகிற வகையில் நாம் ஒவ்வொருவரும் வாழுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வேணும் தானோ கடமைக்காக அல்லது இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோம். இது உச்சம், அதாவது இந்த திரு அவையினுடைய உச்சமாக அடிப்படை நம்பிக்கையாக இந்த நற்கருணை இருக்கிறது. நற்கருணையிலாம் திருச்சபை இல்லை, திருச்சபையிலாம் நற்கருணை இல்லை, குருக்களும் இல்லை. நற்கருணை இல்லைன்னா குருக்களும் இல்லை, குருக்களில் நற்கருணையும் இல்லை. திருச்சபையும் இந்த நற்கருணையின் மையமாக, அடிப்படை நாதமாக, அடிப்படை நம்பிக்கையாக இந்த நற்கருணை இருக்கிறது. இந்த நற்கருணையை இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை பெற்றுக்கொள்ளுகிற போது ஒவ்வொருவரும் உறவில் வாழ வேண்டும். அன்பு காட்டி அந்த உறவை வலுப்படுத்த வேண்டும். எல்லோரோடும் ஒற்றுமையோடு நீங்கள் கிராமங்களில் வாழுகிறீர்கள் என்றால் அந்த ஒற்றுமை என்ற ஒரு உணர்வோடு, சிந்தனையோடு, சமாதானத்தோடு குடும்பத்திற்குள்ளும் ஊருக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த நற்கருணை என்று சொல்லுகிற போது எடுத்து காட்டுகிறோம் என்றால் நமது உழைப்பில் ஒவ்வொருவரும் உயர வேண்டும், ஒரு உன்னதமாக இருக்க வேண்டும் என்பதை நற்கருணை நமக்கு எடுத்து காட்டுகிறது. உறவும் அன்பும் ஒற்றுமையும் அனைத்து நிலைகளிலும் இந்த நற்கருணையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இது ஆற்றலை வெளிப்படுத்துகிற வகையில், இதை உணர்கிற வகையில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், பேரன்பு கொண்டவர் என்பதை சுவைத்து பார்க்கிறோம் என்பதுதான் உண்மை. கடவுளது அன்பை சுவைத்து பார்க்கிறோம். இந்த அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம். இந்த அன்பை அடுத்தவர்களுக்கு தந்து அன்பில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம், அன்பில் நிலை கொடுக்கிறோம். அன்பே நற்கருணை, அன்பே கடவுள் என்பதை எடுத்துச் சொல்லுகிற வகையில் வாழ எங்களுக்கு அருள் புரியும், துணை புரியும் என்று இறையருளை இறைஞ்சுவோம். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணை படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய் ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோம் நம்புகிறேன். ஆவி வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். நீ மரியில் பிறந்தவராம் இயேசுவை ஒருவி நம்புகிறோம். நாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார்.
இறப்பின் மீது ஏற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, நற்கருணை என்பது நன்றியின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, அன்பின் அடையாளம், அருட்சாதனம். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக, சுவைத்து பார்த்தவர்களாக, அதை எடுத்து காட்டுகிற ஆற்றல் உள்ள நற்கருணை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துச் சொல்லுகிற வகையில் வாழ எங்களுக்கு வழிகாட்டும் என்று வேண்டுவோம். நானே வாழ்வு தரும் உணவு என்று கையெழுத்தவாறே அனுதினமும் உமக்கு நன்றி பலி செலுத்தும். திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். பணியாளர்களும் வாழ்வாலும் உம்மை மகிழப்படுத்தி புது வாழ்வு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உணவாக வருபவரே எம் இறைவா, இவ்வுலகில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பசி, பட்னி, பஞ்சம் என வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் மக்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்களுக்கு அன்றாட உணவை தந்து உயிரளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கையை கும்பிடுங்க. மனதில் எழுகிற தனிப்பட்ட தேவைகளை நம் மனக்கண் முன் கொண்டு பாருங்கள். நமது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், நாம் சிந்திய கண்ணீர், நாம் முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகள், திட்டங்கள், திட்டமிட்ட காரியங்கள், நமது வீட்டில், நமது ஊரில், ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வில் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கண்முன் கொண்டு வந்து, புனித அந்தோணியாரே, நீரே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். நற்கருணையை வழிபட்ட அந்த கழுதையைப் போல, இல்லை கழுதையின் நிலையில் சாதாரண ஒரு ஜந்துவே வணங்கிய நிலையில் நாங்களும் ஒவ்வொருவரும் நற்கருணைக்கு அர்த்தம் தருகிற வகையில் வாழவும், அடுத்தவர்களை அன்பு செய்வதும் மதிப்பதும், விழுத்தாட்டி இன்பம் காண்கிறவர்களாக இல்லாமல், கண்ணீர் சிந்த வைத்து அவர்களை கஷ்டத்திற்குள் உள்ளாக்குகிற வகையில் இல்லாமல், தீமைகளை செய்து வாழ்பவர்களாக இல்லாமல், நன்மைகளையே செய்து வாழ்கிறவர்களாக, எங்கு சென்றாலும் சென்ற விடமெல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டு சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய புனித அந்தோணியாரை போல நாங்களும் நன்மைகளையே செய்து வாழ்கிற நல்லவர்களாக, பேறு பெற்றவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக வாழ வழிகாட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே
பலியாகவே பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் திரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதை தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பின் நீடாக என்னை தருகிறேன். அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரில் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே பலியாகவே ஜீவ பலியாகவே உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி இறைவனுக்கு ஏற்றதாக அமைய சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவோடு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள்
வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரை இணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாக பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகள் கடவுள் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவைகள் மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை இம்மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் உயர்ப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எம் பாதுகாவலர் பதுவை அந்தோணியார், புனித நார்பர்ட், புனித அகஸ்டின் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை எளியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையோடு துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள்
பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்த அமைதியை அருகில் இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து பார்த்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வும் வழியும் ஒளியும் உயிரும் உணவும் நானே என்று சொல்லி நம்மில் ஒவ்வொருவரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், வாழ்விக்கின்றவர். இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாராயோ இறைவா, இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் நிறந்து வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, இறைவா, இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து, நீங்காத நிறைவு இது. தேடி வந்தாயே உலகம் வாழ உயிர்கள் வாழ, உணவின் வடிவில் வந்தாயே என்னில் வாழ. உணவின் வடிவில் வந்தாயே, மழை துளி மண்ணில் விழுந்திடும் போது நிலமது பலனை தருவது போல, நீயும் என்னில் வந்தாலே நிஜமாய் விளைவேன் நிலமாக, கொடியில் இணையும் இலையாக, கனிகள் தருவேன் நிலையாக, வழியும் வாழ்வும் உண்மையுமாகி உறவென நிறைந்தவனே, பாராயின்
என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராய் வாராய் என்னில் வாராய் உள்ளம் திறந்து வாராய் வாராய் என்னில் வாராய் இறைவா இறைவா வாராய் வாராய் என்னில் வாராய் உள்ளம் திறந்து வாராயோ அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து இறைமகன் இயேசுவின் பலிவிருந்து நீங்காத நினைவு இது. இயேசுவில் பிரியமானவர்களே, நற்கருணை நம் வாழ்வின் ஊற்றும் உச்சவுமாக இருக்கிறது. நற்கருணை எதை நினைவுபடுத்துகிறது சொல்லுங்க? நற்கருணை எதை நினைவுபடுத்துகிறது? தந்தை மறையூரில் சொன்னார், எதை நினைவுபடுத்துகிறது? இயேசுவின் கல்வாரி பழியை அது நினைவுபடுத்துகின்றது. நற்கருணை நம்மிடம் வருகின்ற பொழுது எதை ஏற்படுத்துகிறது? இறை பிரசன்னத்தை ஏற்படுத்துகின்றது. நற்கருணைப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ்வது? எப்படி வாழ்றது? நற்கருணைப்படி வாழணும்னா எப்படி வாழணும்? அன்பு கொண்டு பிறருக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நலனில் நாம் அக்கறை கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நற்கருணையின்படி நாம் வாழ முடியும். நற்கருணை தான் எல்லாமாக உச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைய கிறிஸ்துவின் திருவுடல் திருவிழா பெருவிழாவிலே நமக்கு தலைமையேற்று நமக்கு மறையாற்றி ஜெபித்த அருட்தந்தை இந்த ஆர்எஸ் மங்கல வட்டாரத்திலே தொண்டியில் பங்கு தந்தையாக இருந்தார், காரங்காட்டில் பங்கு தந்தையாக இருந்தார், கொக்குரணி புனித செபஸ்தியாருடைய திருத்தலத்திலே பங்கு தந்தையாக இருக்கின்றார். இது காரங்காட்டில் பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுதுதான் நமது கிராம பங்காக மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்படுகின்ற பொழுதுதான் ஏஆர் மங்கலத்திலேருந்து எந்த ஒரு காரங்காட்டிலேருந்து அழியாதர் மொழி ஆலேந்தல் வாகைக்குடி நம்முடைய பங்கோடு இணைக்கப்பட்டது. ஆக பல நேரங்களில் நமக்காக இருந்து நமக்காக நாளில் வந்து ஜெபித்திருக்கிற அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்களுக்கு புத்தினேந்தல் கிளை கிராம சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு செபங்களையும் பொன்னாடை போட்டு மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேர் இன்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணி